திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். பல நாடுகளில் இதுவரை இல்லாத அளவு இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற பேரழிவை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே ஆசிய நாடின் முக்கிய நாடாக கருதப்படுகிற வியட்நாமிலே கடந்த சில நாளுக்கு முன்பதாக ஏற்பட்ட யாகி புயல் மற்றும் அங்குள்ள நிலச்சரிவு காரணமாக 226 பேர் அந்த புயலின் தாக்கத்தில் மரணமடைந்தது மட்டுமல்லாமல் சுமார் 15,000க்கும் அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த நாட்டின் தலைநகர் ஹனோய், அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட பகுதியில், அந்த தலைநகர் பகுதியில் ஓடுகிற சிவப்பு ஆறானது பல பகுதிக்குள் சென்று வெள்ள நீராக கழுத்தளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக கூறப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான பேர் மாயமாகி இருக்கிறார்கள். இன்னமும் மக்கள் கடுமையான பாதிப்புக்குள் உள்ளாகி பலர் அந்த இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள். மட்டுமல்ல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே தொடர்ந்து இயற்கை சீற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஆகவே தற்போது இந்த வியட்நாம் பகுதியிலே மீட்பு குழுவினர், பேரிடர் மீட்பு குழு என்று சொல்லி நூற்றுக்கணக்கான வீரர்கள் உள்ளிறக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் தாமதிக்கப்படாமல் இருப்பதற்கு இயற்கை சீற்றங்கள் மீண்டும் வராதிருக்க ஜெபிக்க வேண்டும். அங்குள்ள மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. விவசாயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்தை செய்கிற ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மிகப்பெரிய உயிரிழப்பையும் அதோடு கூட மிகப்பெரிய அழிவினையும் சேதத்தை உண்டு பறிக்கிற இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற யாகி புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட இந்த வியட்நாம் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து வருகிற நாட்களிலே இந்த அழிவு குறைக்கப்பட இந்த பகுதி மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்ப ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த வியட்நாம் பகுதியிலே ஆண்டவர், இந்த வியட்நாம் தேசத்திலே யாகி புயல் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற பேரழிவிலே நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று 15,000க்கும் அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே விளைநிலங்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி ஆண்டவரே, இன்னொரு பக்கம் பல நூற்றுக்கணக்கான பேர் மாயமாகி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த வியட்நாம் தேசத்தில் உண்டாயிருக்கிற இந்த அழிவு தொடர்ந்து நிகழாமல் இருக்க, தொடர்ந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட, மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப, தேங்கி நிற்கிற தண்ணீர்கள் எல்லாம் ஆண்டவரை வற்றி போக முடியும் இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரே, என் முகத்தை தேடினால் தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. நீங்க மனமிறங்கி இந்த வியட்நாம் ஆண்டவரே தேசத்துல ஏற்பட்டிருக்கிற இந்த அழிவு நிறுத்தப்பட ஆண்டவரே, மீண்டும் ஒரு ஆண்டவரே அழிவு நேரிடாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாமே மனமிறங்கிய சூழ்நிலையை மாற்றிக் கொடுங்க. தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்த இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.